அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் டு எம்பே விலாக்ஸ். இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் வீட்டில் இருக்கிற குறைவான பொருளை வச்சு எப்படி கலாக்கந்த் மில்க் கேக் செய்யலான்ட்டு பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு கெட்டியான பால் 1 லிட்டர் எடுத்துருக்கேன். கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்காமல் நல்லா கெட்டியாக எடுத்துக்கோங்க. அது நல்லா ஆடக்கூடி வர்ற நேரத்தில் இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கிடலாம். பால் நல்லா வற்ற வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும், நல்லா கொஞ்சம் கெட்டியாகி வந்துருச்சு. ஆனால் இன்னுமே அதோட பாலோட தன்மை அதிகமாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் கெட்டியாக விட்டுறலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், சூப்பராகவே நல்லா கெட்டியாகிருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லாவே கெட்டியாகி வந்துருச்சு. இப்போ இதோட நம்ம எலுமிச்சப்பழம் சாறு சேர்த்துக்கிடலாம். நான் ஒரு அரை எலுமிச்சப்பழம் சாறு சேர்த்துக்கிட்டேன். அதோட சீடெல்லாம் எடுத்துட்டேன். ஒரு 2 ட்ராப்ஸ் மட்டும் இதோட சேர்த்துக்கிடுவேன். அதிகமாக சேர்த்துடாம பார்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கிடலாம். நல்லா கிளறும் போது இப்போ தெரியும், நான் பாலில் கொஞ்சம் நல்லா தெரிஞ்சு வர ஆரம்பிச்சிடும். இப்போ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அதிகமாக சேர்த்துட்டோம்னா அதோட புளிப்பு தன்மை அதிகமாயிரும். அதனால கொஞ்சம் பார்த்து சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கிடலாம். இந்தளவுக்கு நல்லா கெட்டியானதும் இதோட நான் 1 கப்பு சுகர் சேர்த்துருக்கேன். நான் பார்த்தீங்கன்னா ஒரு 100 கிராம் சுகர் இதோட சேர்த்துருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. சுகர் சேர்க்கும் போது நல்லா தண்ணியாகி வரும். அடுத்து நம்ம கிளறி விட விட அது கட்டியாக ஆகிரும். ஒரேடியாக சேர்க்காம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கிடலாம். சுகர் சேர்த்தோம் எவ்வளோ தண்ணியாக இருக்குன்னு பாருங்கள். அது நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கணும், அப்போ தான் கட்டியாகும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபஸ்ட்டு இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் எவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்குன்னு. இப்போ இந்த டயத்தில் கொஞ்சமாக ஒரு 2 டீஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நெய் சேர்த்ததும் நல்லா கட்டியாக ஆரம்பிக்கும். நம்ம விடாமல் கிளறி விட்டுட்டே இருந்தோம்னா அடி பிடிக்காமலே இருக்கும். 4 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு 2 டீஸ்பூன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அடுத்து ஒரு 2 டீஸ்பூன் சேர்த்துக்கிடலாம். காணாட்டி கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் 2 ஏலக்காய் அதோட விதைகளை மட்டும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டேன் ஃப்ளேவருக்காண்டி. எனக்கு நெய் கொஞ்சம் பத்தலை, அதனால கொஞ்சமாக சேர்த்து நான் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது எப்படி கண்டுபிடிக்கணும்னா பேனில் எவ்வளோ அழகாக ஒட்டாமல் வருதுன்னு பாருங்கள். இந்த மாதிரி பேனில் ஒட்டாமல் வந்துச்சுன்னா நம்மளுடைய கலாக்கந்த் ஸ்வீட் சூப்பராகவே ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ஒட்டாமல் அழகாக ரெடி ஆயிடுச்சுன்னு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதுக்கு நான் ஒரு அகலமான பாத்திரம் எடுத்திருக்கேன். அது ஃபுல்லாக நெய் அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த கலாக்கந்தை ஃபுல்லாக சேர்த்துடலாம். உள்ளே சேர்த்ததும் இந்த மாதிரி ஒரு ஆப்பை வச்சு ஃபுல்லாக மேட்ச் பண்ணி விட்டுறலாம். இப்போ இதை ஒரு 4 மணி நேரம் அப்படியே ஆற வச்சிடலாம். ஒரு 4 மணி நேரம் கழித்து எடுத்து பார்த்தீங்கன்னா சூப்பரான நம்மளுடைய கலாக்கந்த் ஸ்வீட் ரெடி ஆகிருச்சு. இப்போ நான் இதை கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். பாருங்கள் எவ்வளோ அழகாக ஸ்மூத்தாக கட் பண்ணுறதுக்கு வருதுன்னு. டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா நம்ம கடையில் வாங்கி சாப்பிடும்போது எப்படி அந்த டேஸ்ட் இருக்குமோ அதே மாதிரியே சூப்பராக இருந்தது. அதை பிச்சு பார்க்கும்போது பாருங்களேன், அந்த நெய்யோடு சேர்த்து எவ்வளோ அழகாக இருக்குன்னு. உண்மையிலே டேஸ்ட்டு செம்மையாகவே இருந்தது. ஒன்ஸ் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஒருக்கா சாப்பிட்டா மீண்டும் மீண்டும் சாப்பிட தோணும், அந்த அளவுக்கு டேஸ்ட் இருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்களோட ஃபீட்பேக்கை என்னோட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.